32nd பர்த்டேக்கு 32 கிஃப்ட்ஸ் அமிச்சாரு. எல்லாம் சாதாரண கிஃப்ட் இல்ல. ஆல்டோ பேகு, மார்ஷல் ஹெட்ஃபோன்ஸு, ஏர் ஃப்ரையரு, ஸ்டீமரு. அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். ஓமான்ல வாங்கின புக்கு அப்படியே ஒரு மாதிரி 3D எஃபெக்ட்ஸ்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா லவ் லெட்டர் டு யூனிவர்ஸ் நான் எழுதுறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். எழுதிருக்கீங்களா? நிறைய எழுதிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்க்க கூடாது, படிக்க கூடாது. திஸ் இஸ் only to the universe. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. என்னென்ன ஊருக்கு டிராவல், எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா வந்து இது சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. சொல்லுங்க. சொல்ல வேண்டாம் ஏதோ இருக்கு. இல்ல ஏன்னா என் பாஸ்போர்ட்ல அதுக்குள்ள ஏமாத்திட்டு டிராவல் பண்றீங்களாமே. பத்மா இரு, எங்க மில்க் ஷேக்ல ஏதாவது கலந்துட்டு இருக்கிறேன். இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆல்டோ 800ன்னு சொல்லி ஒரு செம்ம வண்டி, செம்ம கியூட், கேர்ள்ஸ்க்கு ஏத்த ஒரு வண்டி. ஓகேவா? லைக் சின்னதா காம்பாக்டா கியூட்டா நம்ம ஷூட்ஸ்க்குலாம் நிறைய லக்கேஜ்லாம் எடுத்துட்டு போகலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஹாய் மேம். ஹலோ, வெல்கம் பேக். பேக் இவ்வளோ பெருசா இருக்கு. என்ன இருக்கு? பாம்பு ஏதாச்சும் இருக்கா? வெடிகுண்டு? ஆமா, இல்ல புரியல எனக்கு. அந்த அளவுக்குலாம் உண்மையான வில்லி கிடையாது. ஆக்சுவலி வந்து ஒன்று சொல்லணும். எனக்கு வந்து இந்த பர்த்டேக்கு என்னோட ஃபேன் ஒருத்தவங்க வெடிகுண்டு வச்சுட்டாங்களா? இப்பதான் வந்ததுல இருந்தே இந்த பொண்ணு காமெடின்னு ஒண்ணு பண்ணிருக்கு. கை தட்டுங்க எல்லாரும். போதுமா? ஓகே ஓகே. இப்ப என்ன சொல்றேன், என்ன பண்ணிட்டாரு, 32 கிஃப்ட்ஸ் வந்து எனக்கு அமிச்சாரு. என்ன சொல்றீங்க? ஆமா, 32nd பர்த்டேக்கு 32 கிஃப்ட்ஸ் அமிச்சாரு. எல்லாம் சாதாரண கிஃப்ட் இல்ல. ஆல்டோ பேகு, மார்ஷல் ஹெட்ஃபோன்ஸு, ஏர் ஃப்ரையரு, ஸ்டீமரு, ரொம்ப தாட்ஃபுல்லான கிஃப்ட்ஸ். 32மே ஆல்டோ கண்ணாடி, ஆல்டோ ஷூஸு, ட்ரெஸ்ஸு, ஒரு 30 ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தேவையில்ல போல. ஆமா, கிட்டத்தட்ட அதுவே இருக்கும். 3 lakhs கான்டாக்ட். சத்தியமா சொல்றேன், அது வந்து யாருன்னே எனக்கு தெரியாது. ஃபீமேலா மேலா யாரு என்ன, ஒரு ஃபேன் பேஜ் ஒன்று இருக்கு. அந்த ஃபேன் பேஜ்ல த்ரூ மை ஃப்ரெண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணி என் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. 32 கிஃப்ட்ஸ் வருது இந்த மாதிரி. ஏவண்ணா நமக்கு யாரா இது அனுப்புறான்ற பார்த்தா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. நீங்க அவங்கள தேடினீங்களா? இல்ல, நான் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி தேங்க் பண்ணேன், ரொம்ப தேங்க்ஸ் அது இதுன்ட்டு. லைக் த்ரூ கால் பேசுறதுக்கு நம்பர்லாம் கேட்டேன். தே வர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஷோ தெம் செல்ஃப். ஓகேவா? ஸோ ஒரு ஹிடன் ஃபேன் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. சி 32 கிஃப்ட்னா சின்ன 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 விஷயம் கிடையாது. நாட் பீயிங் மெட்டீரியலிஸ்டிக் பட் ஸ்டில் இட்ஸ் ஹியூஜ் இல்ல. நாட் ஆல்டோ பேக் கொடுத்தாருங்கிறதுக்காக இல்ல, 32 விஷயங்கள் அவர் வந்து எனக்காக இது பண்ணி வாங்கி எல்லாமே தாட்ஃபுல். ஸ்டீமர் வந்து கொடுத்துருக்காங்க என்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அயர்ன் பண்றதுக்கு. அப்புறம் ஏர் ஃப்ரையர் நான் ஹெல்த்தியா சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், 6 மாசம் மளிகை சாமான்ல என்னென்ன தெரியுமா, நல்ல துணி வாஷ் பண்ற டிட்டர்ஜென்ட், அப்புறம் வந்து ஹார்பிக்கு, அரிசி, பருப்பு. உங்களுக்கு 10 இருக்குமே, காசு மிச்சம் பண்ணிருப்பீங்க. ஏங்க காசு மிச்சமா? யோ, அவர் பாருங்க எவ்வளவு தாட்ஃபுல்லா எனக்கு என்னென்ன யூஸ் ஆகும் டாப் டு பாட்டம் என்னை பத்தி யோசிச்சு எல்லாமே அனுப்பியிருக்காங்க அவங்க. ஐ டோன்ட் நோ இஃப் ஷீ இஸ் அ ஃபீமேல் ஆர் இஸ் அ மேல் ஆர் whomever. அந்த பேஜுக்கு வந்து நான் பெரிய தேங்க்ஃபுல் மெசேஜ் போட்டு அவங்க நம்பர் கேட்டேன். they were not interested. they said we are happy that you're happy அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. so I don't even know if it is a group work or a single person work என்னன்னு. I was very 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 surprised. அதுல வந்து முக்காவாசி பொருள் இந்த பேக்ல இருக்கு. சூப்பர். இந்த கண்ணாடி ஆல்டோ கண்ணாடியும் வந்து அவங்க கிஃப்ட் பண்ணதுதான். நல்லா இருக்கு. அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கல்ல லைவ். சோ அவங்க थैंक यू சொல்றேன். ஐயோ ரொம்ப थैंक you, மனமார்ந்த நன்றிகள். உண்மையா வந்து நான் எதிர்பார்க்கல. நான் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கில்ட் வேற இருக்கு எனக்கு, நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி. வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், லவ் மட்டுமே வச்சு they gave me so much. not being materialistic. other than that also நான் என்ன போஸ்ட் ஷேர் பண்ணாலும் அதை ரீஷேர் பண்றது. really grateful to have such fans. எங்களுக்குலாம் இப்போ அந்த மாதிரி கூடிய சீக்கிரம் வருவாங்க. நானே உங்க ஃபேன் இப்போ ஃபேன் நம்பர் ஃபர்ஸ்ட் ஃபேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. உஷா ஃபேனா நம்பர் 2. அடுத்து தேர்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? போலாம். ஓகே, திறக்கட்டா? ஓகே. ஸோ மின்னுதா பார்த்தீங்களா? ஓமான்ல வாங்கின புக்கு அப்படியே ஒரு மாதிரி 3D எஃபெக்ட்ஸ்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லவ்
லவ் லெட்டர் டு யூனிவர்ஸ் நான் எழுதுறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். எழுதிருக்கீங்களா? எழுதியிருக்கேன், ஆஃப்கோர்ஸ் எழுதியிருக்கேன், நிறைய எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது, படிக்கக்கூடாது. திஸ் இஸ் ஓன்லி டு த யூனிவர்ஸ். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. படிக்கக்கூடாதுங்க. படிக்கவா? படிங்க. கண்மணி, அன்போடு அந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன் ஆக்சுவலி. டியர் யூனிவர்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன வேணுமோ அதை எழுதியிருக்கேன். அவ்வளோதாங்க அந்த மாதிரி. ஸோ திஸ் வில் ஆல்வேஸ் பி மை பேக், ஆல்வேஸ் பி வித் மீ. எனக்கு என்னன்னா இது ஒரு மேஜிக்கல் புக் மாதிரி. நான் எழுதுனா அது நடக்கும் நடக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். அது நடக்கும். இது என்ன ப்ரைஸ் இருக்கும்? இது வந்து ஒமான்ல வாங்கினேன். எனக்கு ஷோரா தெரியலையே ப்ரோ இது என்ன ப்ரைஸ் எல்லாம். க்யூட்டாக இருக்குல்ல ஒரு மாதிரி 3D எஃபெக்ட், அதனால வாங்கினேன். இந்த மாதிரி க்யூட் ஸ்டஃப்ஸ்லாம் நிறைய வாங்குவேன். ஹலோ தரமாட்டேன், இந்த பொண்ணு எடுத்துக்கோ, நான் பின்னாடி வைக்கிறேன். ஓகே, ஸோ பாஸ்போர்ட், அப்புறம் பேனா. பாஸ்போர்ட் சொன்னேன். எந்தெந்த ஊருக்குலாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன ஊருக்கு ட்ராவல்? எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது சொல்லலாமா வேணாமான்னு தெரில. சொல்லுங்க. சொல்ல வேண்டாம் ஏதோ இருக்கு. இல்லை, ஏன்னா என் பாஸ்போர்ட்டில் பட்டர் கொட்டிடுச்சுங்க, கண்ணு பட்டுருச்சு. ஆக்சுவலாக பட்டர் கொட்டிடுச்சுன்னா பாஸ்போர்ட் இமீடியட்டாக மாற்றணும். ஓகே, ஸோ நீங்க அப்படியே மாத்திட்டு டிராவல் பண்ணிட்டு. ஹலோ, அப்படிலாம் இல்லைங்க. இப்போ வந்து பாஸ்போர்ட் ரினியூ பண்ண போறேன் நான். அதை சொல்ல வந்து அதுக்குள்ள ஏமாத்திட்டு டிராவல் பண்றீங்களாமே பத்மா. இரு, எங்க மில்க் ஷேக்ல ஏதாவது கலந்துட்டு இருக்கிறேன் இரு. ஸோ அது பாஸ்போர்ட்ல எந்த கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணியிருக்கேன்னா எல்லா கண்ட்ரிக்கும் டிராவல் பண்ணியிருக்கேன். இன்னும் யூரோப் மட்டும் டிராவல் பண்ணல. யூரோப் ஆஃப்ரிக்காலாம் போல. கூடிய சீக்கிரம் வந்து நான் போயிடுவேன்னு நினைக்கிறேன். போகும்போது சொல்லுங்க. ஏன் எனக்கும் அந்த ஓரமா வரேன் நானும் உங்களுக்கு துணை. இல்ல காமெடி ஏதாவது வருதா கை தட்டுறது? இல்ல ஓகே தேங்க்ஸ். ஓகே, அப்புறம் பென்ஸ் கீ இருக்கு. ஓகே, ஐயோ சாரி தெரியாம இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின காரா? இல்லங்க, இது வந்து தேர்ட் கார். தேர்ட்? ஆமா. ஃபர்ஸ்ட் என்ன கார் யூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டோ 800ன்னு சொல்லி ஒரு செம்ம வண்டி, செம்ம கியூட், கேர்ள்ஸ்க்கு ஏத்த ஒரு வண்டி. ஓகேவா? லைக் சின்னதா காம்பாக்டா கியூட்டா, நம்ம ஷூட்ஸ்க்குலாம் நிறைய லக்கேஜ்லாம் எடுத்துட்டு போகலாம். 18 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும். 18 கொடுக்கும் மைலேஜ். அதுக்கப்புறம் வந்து அந்த கார் நான் வாங்கும் போது எனக்கு கார் ஓட்ட தெரியாது, கார் சுத்தமா ஓட்ட தெரியாது. வாங்கிட்ட பிறகுதான் நான் டிரைவிங் கிளாஸ் போய் ஓட்ட கத்துக்கிட்டு அந்த காரை ஓட்ட ஆரம்பிச்சேன். ஸோ வெரி மெமரபிள் கார், ஃபேவரட் கார். உங்க சேலரியில வாங்கினதா? ஆஃப்கோர்ஸ், எல்லாமே ஏங்க சின்ன பிள்ளையிலேருந்து நான் வாங்குற எல்லாமே என் சேலரி தாங்க. நான் தான் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன். எனக்குன்னு யாருமே வாங்கி கொடுக்கல, ஆனா இந்த ஃபேன் வாங்கி கொடுத்தாரு பாருங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாருமே எனக்கு எதுவுமே வாங்கி யூனிவர்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படி அந்த மாதிரி. ஆமா, யாருமே எனக்கு வந்து வாங்கி கொடுத்து அந்த மாதிரி நான் எப்பவுமே கிவிங் சைட்ல தான் இருந்திருக்கேன், டேக்கிங் சைட்ல இருந்ததே இல்லை. ஸோ இவர் வந்து என்னை ஹாப்பி பண்ணிட்டாங்க இந்த டீம். அப்புறம் என்ன இருக்கு, ஒரே பவுச்சா இருக்கு. இது வந்து என்னோட ஒஃபிஷியல் புஸ்தகம். இதுல வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதுறது, இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து சும்மா தான் சொன்னேன். கொடுக்கறது நீங்களா சேர்த்துக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு யாருங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தது? இன்னைக்கு உங்களை யாருங்க அலோவ் பண்ணது? இதுல நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். புஷ்பா, சாரி பத்மா. புஷ்பாலே இருங்க. ஓகே, ஸோ இது வந்து லான்காமோட பெர்ஃப்யூம். வாசனையா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கே. நல்லாவா இருக்கு. ஓகே, அது வந்து சும்மா பெர்ஃப்யூமா இல்ல ஃபேவரட்ல இல்ல, சும்மா யாராவது வந்தாங்க ப்ளீஸ் டேக் இட் அந்த மாதிரி என்ன அடிக்க. பிரைஸ் இருக்கும்? இது வந்து சம் 8000 நினைக்கிறேன். சும்மாவே 8000ஆ? ஆமாங்க. ஏங்க பெர்ஃப்யூம்லாம் நல்லா போடணுங்க. இது வந்து ஓகே நாப்கின்ஸ் கேர்ள்ஸ் கிட்ட இருக்கும்ல. ஓகே, அப்புறம் வந்து வாலெட். எங்க வாங்குனீங்க? துபாயில வாங்கினது. கூச்சி வாலெட், ஒரிஜினல் கூச்சி வாலெட். ரொம்ப வெயிட்டா இருக்கு, எனக்கே தெரியல. வாலெட் என்ன ரேட்மா? இது மட்டும் 75,000. 75,000. ஏன்னா குச்சி பிராண்ட் இல்ல, குச்சி வாலெட். சும்மா பேக்ல வைக்கிறதுக்கு 75,000 செலவு பண்ணிருக்கீங்க. ஏங்க இது வாலெட் தாங்க எல்லாமே. திஸ் will give you luxury vibeங்க. நீங்க வாங்கி பாருங்க, உங்களுக்கு தெரியும். வாங்கிலாம் இல்ல, சுட்டுட்டு போயிடலாம். இந்த பொண்ணு எனக்கு எல்லாமே சுடுறதுலயே இருக்கு. கியூட்டா இருக்கு. யாரு இப்படிதான் வளர்த்து வச்சிருக்கீங்களா நீங்க? உங்க பையனா? ஆமாங்க. ஏன் மேம் அப்பாவோட போட்டோ வச்சிருக்கீங்க? அது வந்து பிறந்த 6 monthsல எடுத்த பிக்சரு. ஐயோ, நான் சீன் போடுறதுக்குலாம் வைக்கலங்க. உண்மையிலே டாலர்ஸ் தான் இருக்கு. ஏன்னா நம்ம காசு எல்லாமே யூபிஐல இருக்கு. ஓகே. ஸோ இது வெளிநாட்டுக்கு போகும்போது எடுத்த டாலர்கள். அதனால எல்லா டாலர்ஸும் இருக்கு. சிங்கப்பூர் டாலர், அமெரிக்கன் டாலர், ஒமானோட ரியால் எல்லாமே இருக்கு. எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் போல உங்ககிட்ட டாலர்ஸ் எல்லாம்.
என்னங்க இல்லைங்க பத்திரமா வச்சுக்கோங்க. காமெடி எதுவும் வந்துச்சா? இல்ல இல்ல. ஓகே ஓகே. வேற என்ன வச்சிருக்கீங்க? ஓகே, அப்புறம் என்ன இருக்கு? கார்ட்ஸ் தான் இருக்கு. எல்லாமே கார்ட்ஸ் ஃபோட்டோஸ் இதுதான் இருக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து முக்கியமான ஒரு இதுக்கு வருவோம் நம்ம. மேக்கப் பவுச்சஸ். சாரிக்கு தான் நீங்க அவ்வளவு செலவு பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்க. ஆமா. ஓகேவா? ஆனா மேக்கப்க்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இதுவரை? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.